ஒண்ணுதான் உங்களுக்கு கற்பிப்பேன். சீமான் இருக்குன்னா மரணத்துக்கு பயப்பில்லை. ஏன் எப்படியும் சாக போறோம். காய்ச்சல்ல, கால்ராவில், விபத்துல, வயசாகி, முதுமையில, வறுமையில, ஏழ்மையில எப்படியும் சாக போறோம். எப்படியும் சாக போற இந்த உயிருக்கு பயப்படுறதுனால என்ன ஆகுது? நான் உயிரோட இருக்கிற வரை சாகு என்கிட்ட வராது. சாவு வரும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். பிறகு எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துயர துன்பங்களை தூக்கி சுமக்கிறது என்கிறார் எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். பயப்படக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். ஒன்ன புரிஞ்சுக்கிறீங்க என் தம்பிகளே, வரலாற்றில் எப்போதும் வீரர்களுக்கு இடம் உண்டு. ஏன் ஏழைகளுக்கு கூட இடம் உண்டு, அடிமைகளுக்கு கூட இடம் உண்டு. வரலாற்றில் கோழைகளுக்கு எப்போதும் இடம் இருந்ததாக செய்தி இல்லை. அதுதான் விவேகானந்தர் சொல்றார், இந்த உலகம் கோழைகளுக்கானது அல்ல. துணிந்து நில்லு, உண்மையா நில்லு, நேர்மையா நில்லு, நினைக்கிறத சொல்லு, சத்தியத்தின் பக்கம் நில்லு. அறிவு, அன்பு சில தவறுகளை, சில குறைகளை மன்னிக்குங்கிறான். ஆனா உண்மை யாருக்காகவும் எதற்காகவும் எந்த தவறையும் மறக்காது, மன்னிக்காதுங்கிறான். நம்ம உண்மையின் பக்கம் தான் நிக்கணும். இதுதான் விவேகானந்தர் அவர்கள், உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் கொடு, எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதுங்கிறான். சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நேர்மையின் பக்கம், உண்மையின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் நில்லுங்கள். உறுதியாக வெல்ல முடியும். இங்க நான் பார்த்தேன், தங்கச்சி எல்லாம் பரிசு வாங்கிச்சுங்க. நீங்க எதனால கைதட்டலன்னு தெரியல. பொறாமையாலையா, நம்ம அந்த பரிசை வெல்ல முடியலைங்கிறதுனாலயா? ரொம்ப முக்கியம் பாருங்க. பாருங்க, ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான்ங்கிறான், தட்டி கொடுக்கறதுங்கிறான். பாராட்டு. கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாரு? ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போது கிடைப்பது தாலாட்டு, இறக்கும் போது கிடைப்பது நீராட்டு, இடையில் அவனை வாழ வைப்பது பாராட்டு, பாராட்டு, பாராட்டு என்கிறார். அதுதானே காலம் குறைவாக இருக்கிறது. நிறைய அன்பு செலுத்துங்கிறாங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். நிறைய அன்பு காட்டுங்கள். அன்னை தெரசா என்ன சொல்றாங்க? எல்லாரையும் சந்தேகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரு அன்பு செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதனால நிறைய அன்பு கொண்டு இந்த நிலத்தை, இந்த மக்களை நேசித்து நில்லுங்க. உங்களுக்கு அண்ணன் சொல்றேன், என்னை மாதிரி ஒரு நோபல் பரிசு பெற்ற சிங்கள லூயிங்கிற ஒரு பேரறிஞரை கூட்டி வந்துட்டான். என்னை மாதிரி ஒரு கல்லூரி விழாவில் பேச விட்டுருக்காங்க. அவர் நோபல் பரிசு பெற்ற அறிஞர். அவர் வந்து சரி இந்த கூட்டத்தில் யார் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கைதிக்கிட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு? ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு போய் வேலையை தொடங்கன்ட்டார். உனக்கு ஒன்றும் புரியல. சாதிக்கணும் நீ நினைச்சிட்டியா, அப்பவே உன் வேலை தொடங்கிருச்சு, நீ கிளம்புன்ற. நீ ஒண்ணுதான், கைகளால் உழைப்பவன் உழைப்பாளி, கைகளாலும் அறிவாலும் உழைப்பவன் அறிவாளி, கைகளாலும் அறிவாலும் இதயத்தாலும் உழைப்பவன் வெற்றியாளன். இது நன்கு தம்பி தங்கையில் கத்துக்கணும். சோம்பேறி பொழுதே போகவில்லை என்பான், சாதனையாளன் பொழுது போதவில்லை என்பான். நீங்கள் பொழுதை போக்குகிறவர்களா பொழுதை ஆக்குகிறவர்களா என்பதை நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க பொழுதே போகலைன்னு, சும்மா படுத்துனாலே அது போயிடும். பொழுதை போக்க வேண்டியதுதான் கிடையாது, பொழுதை நல்ல பொழுதாக ஆக்க வேண்டியதுதான் நமது கடமை. எனவே அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், நாளைய இந்த தேசத்தை ஒரு தூய தேசமாக, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலிய வேறுபாடற்ற, பெண்ணி அடிமைத்தனமற்ற, மது மத போதையற்ற ஒரு தூய தேசமாக படைப்பதற்கு நீங்கள் பெருங்கனவோடு வரணும். பணம், பதவி, புகழ், போதை எதுவும் அண்டாத பெரு நெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். அதை விட்டால் இந்த மண்ணை, மக்களை மீட்க காக்க வேறு வழியே கிடையாது. இது யாருடைய வேலையோ என்று நினைக்காது, இது நம்முடைய வேலை, இது என்னுடைய வேலை என்ற உணர்வோடு நீங்கள் புரிந்து தெளிந்து வர வேண்டும். ஒரு வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அதை கொளுத்துவதற்கு வண்டி நிறைய யாரும் தீயை எடுத்துக்கொண்டு, நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில்லை. வண்டி நிறைய குப்பை என்றாலும் ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். பல ஆயிரம் தீக்குச்சிகளுக்கு இடத்தில் நான் பொருத்தி போட்டிருக்கேன். அதில் எத்தனை தீக்குச்சி எரிய போகிறது என்பதல்ல. இருட்டு இருட்டு என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைத்து உங்கள் தலைமை பண்பை காட்டுங்கள்ங்கிறான். அப்படி நீங்கள் அது சரியில்லை இது சரியில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் சரியானதை சரியான நேரத்தில் செய்வதற்கான சரியானவர்களாக தயாராகி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரும் விருப்பம். புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என்று அண்ணன் பொருத்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒன்று விளங்கிருங்க, ஒரு சின்ன தீ சிமிழி விளக்கில் எரிகிற போது, மெழுகுவர்த்தியில் எரிகிற போது பூனை வாய்க்கிட்ட ஊதுற காத்து அணைச்சிருது. ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைச்சதோ அதே காற்று தான் ஊதி ஊதி வளர்க்குது. இதுதான் தத்துவம். சாலையில் நீங்கள் தனியாக நடந்தால் விபத்து, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். இதுதான் தத்துவம். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய பிள்ளைகள் ஒன்றிணைந்து மண்ணின் மக்களின் மீட்சிக்காக, விடுதலைக்காக போராடுவதே தன் வாழ்நாள் இலக்கு என்ற கவனத்தோடு வரணும். ஐயா அப்துல் கலாம் சொல்வது போல, ஒரு முறை வந்தால் கனவு, மறுமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம்ங்கிறது. நீ இலக்கு இல்லாமல் வாழ்வது
இறக்கை இல்லாத பறவைக்கு சமம். மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணம் அல்ல, முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம் தான் என்கிறார். இதை நன்கு விளங்கிக் கொள்ளும். முயற்சித்து தோக்கலாம், முயற்சிக்காமல் தோக்கக்கூடாது. எனவே நண்பிற்குரிய பிள்ளைகள் பெரும் கனவோடு வரணும். விடாமுயற்சி, பொறுமை, காத்திருத்தல், இது எல்லாம் வெற்றிக்கான படிநிலைகள். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வெற்றி அடைவதற்கு ஒரு கனவு என்று இருக்கணும். அந்த கனவோடு நில்லுங்கள். அந்த கனவு அடிமை தேசிய இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.